ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறேன்னாக்கா பிஹைண்ட் த சீன்ஸ். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து ஆடு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் பற்றி ஆடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது காண்டாக்ட் பண்ணலாமா வேணாமா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம் பையன், ஆனால் இவங்க ஸ்கேமாக இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் ப்ராசஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஆடை பார்த்து நீங்கள் உங்கள் காண்டாக்ட் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இந்த ஃபோன் அடிக்கிறதுல வந்து நிறைய காமெடி நடக்கும். என்னென்னா, சில நேரம் நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணேன்னா, நான் கொடுத்தேனா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே இமெயிலில் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இது தானே உங்களோட நம்பரு, இது தானே உங்கள் இமெயில்னா, இல்லை இது ஆமாம், ஆனால் இது நான் கொடுக்கவே இல்லையே, எனக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது, இல்லைனா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, என் சித்தப்பா கொடுத்துருப்பாரு, எங்கள் அப்பா கொடுத்துருப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு எப்படி கேட்கணுன்னு இருக்குன்னா, இங்கே எழுதியிருக்கா, இல்லை இங்கே எனக்கு ஆமாண்டா ஆமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு தோணும். ஆனால் நான் கேட்க மாட்டேன், நான் டீசெண்டான ஆள். ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும்னாக்கா, இங்கே தான் வந்து உங்கள் லோன் எலிஜிபிலிட்டி, உங்கள் டிஎஸ்ஆர் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். நீங்கள் ஓன் ஸ்டேக் எடுக்கிறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறீங்களா நீங்கள் சொல்லுவீங்களா, அதில் தான் இதெல்லாம் எல்லாமே இதில் தான் நான் கேட்பேன். கேட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடு சூட்டபுளாக இருக்கும்னு நம்ம அதில் தான் டிசைட் பண்ண முடியும். அப்புறம் தான் உங்களுக்கு ஓகேனா அடுத்தது அப்பாயின்மெண்ட்டுக்கு போவோம். அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஒன்று வியூவிங், நேராக ஷோ யூனிட் போய் பார்க்கலாம், இல்லைனா வந்து ஜூம்லேயே நம்ம வச்சுக்குவோம். இது ரெண்டாவது ப்ராசஸ். இந்த மூணாவது ப்ராசஸ் எங்கே ஆரம்பிக்கும்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வீடு பிடிச்சிச்சு, புக் பண்ணிட்டீங்க. அப்புறம் தான் வந்து மூணாவது ப்ராசஸ் பேங்க்குக்கு அனுப்புவோம் லோனுக்கு. அங்கே ஒரு கூத்து நடக்கும். சில நேரம் பேங்க்குக்கு டாக்குமெண்ட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் பேங்க்காரன் திருப்பி எனக்கு கால் பண்ணிட்டு, இந்த பிரச்சனைலாம் இருக்குது உங்கள் கிளையனுக்கு, இதை வச்சுட்டு எப்படி வீடு அவங்க எடுக்க முடியும் அப்படின்னு எங்ககிட்டே திருப்பி கேட்பாங்க. ஏன்னா கிளையன்ட் மறைச்சிருப்பாங்க. இந்த மாதிரியும் நடக்கும். அதனால தான் டாக்டர்கிட்ட போய் சொல்ல கிடையாது, ரியல்டர்கிட்ட போய் சொல்ல கிடையாது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கடன் இருக்கோ இல்லை கமிட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தான் அதை வச்சு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, மூணாவது ப்ராசஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் சைனிங் வரும். ஸோ மூணாவது ப்ராசஸ் வந்து லோனா, நாலாவது வந்து சைனிங்லேயும் சில பல கூத்து நடக்கும். யங் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, வீடு வாங்கணும் கரெக்டான ஒரு நோக்கத்தை நோக்கி போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் வீட்டில் உள்ளவங்க, இல்லை நீ கார்டு எடு, இல்லை உனக்கு வேறு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்லாம் சொல்லி அந்த பிள்ளையும் பையனையும் குழப்பி விட்டு வீடும் சைனிங் பண்ணாமல் கூடி போயிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கிறதே எங்களோட கடமை இல்லை, அது உங்களோட கடமை. ஓகே, ஸோ சைனிங் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரியல்டராக கமிஷன் பூரும். அதுக்கு முன்னுக்கெல்லாம் கமிஷன் பூராது. ஸோ கடைசி வரைக்கும் நாங்கள் ஈக்குவட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன நடக்கும்னாக்கா, அந்த சைனிங் அப்போ வீடு வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த பேங்க் சத்தியமாக அந்த லோன் கொடுக்காது. அந்த பேங்க் பர்டிகுலர்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். இதுதான் ஆக்சுவலி இந்த பிஹைண்ட் த சீன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருந்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனக்குழப்பத்திலே இருந்தீங்கன்னா, இதுதான் இந்த ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா என்ன, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு A to Z நான் ஹெல்ப் பண்ணுறேன்.